சரி சார் சார் இந்த 3 மொழி தவிர 3 மொழி தவிர வேற என்ன நன்மைகள் இருக்கு சொல்லுங்க சார். இந்த 3 மொழிக்கு மட்டும்தான், மும்மொழிக்கு தான் இங்க எதிர்ப்பு பெரிய அளவில் இருக்கு, விவாதமா தான் இருக்கு. அது தவிர தேசிய கல்விக் கொள்கையில சிறப்பு அம்சங்கள் என்ன சார் சொல்லுங்க சார். தேசிய கல்விக் கொள்கையில 3வது 5வது 8வது பொது தேர்வு வைக்க சொல்றாங்க. அது சரியா சார்? அது 3ஆம் கிளாஸ்லயே பப்ளிக் எக்ஸாம்னா தாங்குவாங்களா சார்? அதான் சொல்றாங்க விமர்சகர்கள். அருமையா செய்வாங்க. உங்களுக்கு சார் 10th பப்ளிக் எக்ஸாம்ல நிறைய கஷ்டப்படுவாங்க, 3ஆம் கிளாஸ்ல போய் பப்ளிக் எக்ஸாமே எப்படி சார் சொல்லுங்க. நீங்க எக்ஸாமினேஷன்ல யார் கஷ்டப்படுறா? 10th plus 2ல நீங்க கஷ்டப்படல. நீங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சிபிஎஸ்இல கருணாரஞ்சன் சார் நான் கேக்குறேன். இன்டர்நேஷனல் போர்டு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஐசிஎஸ் ஸ்கூல்ல ஐபி ஸ்கூல்ல கேந்திர வித்யாலயால கஷ்டப்படுறாங்களா? நம்ம ஏழை பள்ளி மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க. ஏன் வைக்க சொல்றாங்க? வச்ச உடனே ஃபெயில் போடுறதா? கிடையாது. அப்ப ஆல் பாஸா? ஒரு ஏழை மாணவன் கார்ப்பரேஷன் பள்ளிக்கூடத்துல தன் குழந்தையை போய் சேர்க்கிறான். சேர்த்துட்டு வேலைக்கு போறாங்க, கூலி வேலைக்கு போறாங்க, வீட்டு வேலைக்கு போறாங்க, கஷ்டப்படுறாங்க, நைட்டு வீட்டுக்கு வர்றாங்க, பிள்ளை என்ன படிச்சாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கம் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ கேந்திர வித்யாலயம் சேர்த்து விடுறாங்க. அவங்க பிள்ளைய கூட்டிட்டு போய் விடுறதுக்கு ஒரு ஆளு, வர்றதுக்கு ஒரு ஆளு, மத்தியானம் சாப்பாடு கொடுக்க ஒரு ஆளு, திருப்பி சாயந்தரம் கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு ஆளு, எல்லா துறைக்குமான டியூஷன் பயிற்சி. 2 மார்க் அவன் மேத்ஸ்ல கம்மியா வாங்கிட்டு அந்த டீச்சர் அந்த பையனை கூப்பிட்டு, உங்க அப்பா அம்மா வர சொல்லு நாளைக்கு, நீ இதுல 2 மார்க் கம்மியா வாங்கியிருக்க, இந்த சப்ஜெக்ட்ல 15 மார்க் கம்மியா வாங்கியிருக்கிறான்னு கேள்வி கேட்கிற சூழ்நிலையில் இருக்கிறது தமிழ்நாட்டு மாணவர்கள் ஒரு பக்கம். சரி. மற்றொரு பக்கம் 1வது சேர்ந்ததுல இருந்து SSLC வரைக்கும் என்ன படிக்கிறானே தெரியாது, ஸ்கூல்ல என்ன வசதி இருக்குன்னு தெரியாது. இப்படி படிக்கிற மாணவரும் நான் சொன்ன மாதிரி 5 மார்க் குறைஞ்சா அப்பா அம்மா கூப்பிட்டு கட்டிக்கிற டீச்சர்ஸ் இருக்கிற ஸ்கூலோட மாணவரும் ஒன்னா மருத்துவம் படிக்கணும், ஒன்னா இன்ஜினியரிங் படிக்கணும், ஒன்னா நீட் எழுதணும், ஒன்னா ஐஏஎஸ் ஆகணும், ஒன்னா ஐபிஎஸ் ஆகணும், ஒன்னா தமிழ்நாடு தேர்வாணையத்துல பரீட்சை எழுதணும், பேங்க் பரீட்சை எழுதணும், ரயில்வே பரீட்சை எழுதணும். ஓகே. அப்ப அந்த ஸ்கூலோட அடிப்படை மாற்றம் வேணுமா வேண்டாமா? 3வது 5வது 8வது எதுக்கு? இடைப்பட்ட காலத்துல 8 வயசு 13 வயசுல அந்த பையனுடைய கற்றல் திறன் எப்படி மேம்பட்டு இருக்கு? ஓகே. யார் சார் பாக்குறது? ஆல் பாஸ் ஆல் பாஸ் ஆல் பாஸ். அந்த பையன் எப்படி படிக்கிறான், என் குழந்தை எப்படி படிக்கிறான் எனக்கு தெரியாது. ஆனா ரெண்டு தன்மை. ஒரு பக்கம் எல்லா கவனிப்போட, ஆசிரியர் கவனிப்போட, பெற்றோர் கவனிப்போட டியூஷன் வச்சு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பக்கம், கவனிப்பாரின்றி கேட்க ஆளின்றி என்ன படிக்கிறார்கள் என்று தெரியாமல் செல்கிற குழந்தைகள் 2 பேரும் ஒன்னா +2ல சந்திச்சு பரீட்சை எழுதும் போது அந்த போட்டி அவன் எப்படி சார் தாங்குவா? நம்பர் 1. நம்பர் 2, 9வதுக்கு மேல தொழிற்பயிற்சி. சரி. 3. நம்பர் 4, நீ என்ன விருப்ப பாடம் வேணாலும் படி, ஆனா கடைசியில் நீ எந்த டிகிரிக்கு வேணாலும் போ. நீ எம்பிபிஎஸ் போ, நீ ஜுவாலஜி பாட்டனி படிச்சுட்டு தான் டாக்டர் ஆகணும் இல்ல. நீ அங்க போகும்போது என்ன விருப்ப பாடம் எடுக்கிறியோ, எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறியோ அங்க போ. ஹிஸ்டரி எடுத்து படிச்சுட்டு பிகாம் சேரு, சயின்ஸ் குரூப் எடுத்துட்டு நீ பிஏ போது ஓ இஷ்டம். ஏன்னா ஸ்கூல்ல எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஒரு 10 கிளாஸ் இருக்குன்னா 2 கிளாஸ்க்கு தான் அந்த சிறப்பு பயிற்சி இருக்கு. அந்த விருப்ப பாடம் கிடைக்காதவெல்லாம் அழுதுகிட்டே இருக்காம பையங்க. சரி சரி. கருணாராஜா அடுத்த கட்டம் என்ன தெரியுங்களா? 3 நல்லா படிக்கிறாங்க ஸ்கூல்ல. சரி கருணாராஜா சொல்லிக்கிறேன். ஒரு டிகிரி படிக்கிறாங்க. சரி. டிகிரி படிக்கிற ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் முடிச்சிடறாங்க. ஒரு லேடி, அந்த குழந்தை செகண்ட் இயர் முடிக்கும் போது ஏதோ வேலைக்கு போற சூழ்நிலை, அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, படிப்பு நிப்பாட்டுறாங்க. அவங்க எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் +2. ஆனா பிரதமர் என்ன செய்யறாரு, அப்படி கொடுக்காத அந்த குழந்தைக்கு செகண்ட் இயர் கம்ப்ளீட்டட் டிகிரி அப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்து அனுப்ப சொல்றாரு. அதுக்கடுத்து தாய்மொழியே படிக்காம தமிழ்நாட்டுல டிகிரி வரைக்கும் போயிடலாம், தாய்மொழியே படிக்காம. ஆனா தாய்மொழி தமிழ் கட்டாயம் அப்படிங்கிறாரு பாரத பிரதமர். சரி. தமிழ் படிக்காம யாரும் ஃபர்ஸ்ட் 5வது 2வது இஷ்டப்பட்ட 8வது அதுக்கு மேல நீ +2 வரைக்கும் இஷ்டம். கட்டாயம் 5வது வரைக்கும் ஆல் ஸ்கூல், அது சிபிஎஸ்இ இருக்கட்டும், கேந்திர வித்யாலயா இருக்கட்டும், மெட்ரிகுலேஷனா இருக்கட்டும், கான்வென்டா இருக்கட்டும், ஐசிஎஸ் இருக்கட்டும், ஐபிஆ இருக்கட்டும், எதா இருந்தாலும் சரி தமிழ் கட்டாயம் மோடி படிக்க சொல்றாரு. அது உங்களுக்கு பிடிக்கல,
ரைட். 3வது 5வது 8வதுல ஏன் பரீட்சை வைக்கணும்னு கேட்டீங்கல்ல, மெட்ரிகுலேஷன்ல நீங்க 90 நிமிஷம் சொல்லி முடிச்சுக்கிறேன். 90% 95க்கு மேல மார்க் வாங்குறான். இந்த பக்கம் 10% தான் 90 மார்க் வாங்குறான். மீதி இருக்கவெல்லாம் 40 30 ஃபெயில் ஆகுறான். அப்ப ஸ்கூலோட நிலை என்ன இருக்கு, அங்க எல்லாம் வசதி இருக்கான்னு பார்க்க சொல்றாரு மோடி. அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு பயிற்சி கொடுக்க சொல்றாரு பாரத பிரதமர். அந்த டீச்சர்ஸ் நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு திறன் தானே குழந்தைங்க திறன் மேம்பாடு அடைய முடியும், அதனால அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க சொல்றாரு. அதுக்கடுத்து உலகம் பூரா விளம்பரம் பாக்குறீங்க, இந்த நாட்டுக்கு இத படிக்க வாங்க, இங்க வந்து நீங்க ஆடிட்டிங் படிங்க, இங்க வந்து நீங்க பட்டப்படி படிங்க, வந்து எம்எஸ் படிங்க, இப்படி பல யூனிவர்சிட்டியில எம்பிபிஎஸ் வரைக்கும் வெளிநாட்டுக்கு போறீங்கல்ல, நீ வெளிநாட்டுல எங்க ஸ்டூடெண்ட கூப்பிடாத, உன்னோட யூனிவர்சிட்டி எங்க ஆரம்பி. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி லண்டன்ல இருக்கா, நீ தமிழ்நாட்டுல சென்னையில ஒரு பிரான்ச் ஆரம்பி. ஓகே சார். அதுக்கு பிறகு நாங்க சென்னை யூனிவர்சிட்டி ஐஐடி அங்க பிரான்ச் ஆரம்பிப்போம். சரி கருணாராஜா சார், ஓகே நீங்க சொல்லுங்க. திட்டங்கள் அள்ளி கிடக்கு சார். ஓகே சார், டவுட் மட்டும் நான் சொல்லிடுறேன். நான் நீங்க மொத்த ஜிடிபில 2% சார். கருணாராஜா ஜிடிபில 2%. இது 6% கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஓகே